வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ தேவி பாகவதத்தின் 4வது ஸ்கந்தம் தாங்க பார்க்க போறோம். 3வது ஸ்கந்தத்தின் முடிவில் ராம அவதாரம் பார்த்தோம். இப்போ கிருஷ்ண அவதாரம் பார்க்க போறோம். பெரியவங்க கதை சொல்லும் போது சின்ன குழந்தைங்க குறுக்கிட்டு இது எதனால நடந்துச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஜனமே ஜெயனும் வியாசர்கிட்ட பல சந்தேகங்களை கேட்கிறாரு. அவரும் அவ்வப்போது நிறுத்தி அதற்கான கதையை சொல்லிட்டு கதையை தொடங்குறாரு. நாம அப்படி சொன்னா அப்படின்னா நீங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால நான் அதை ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு முழு கதையாவே சொல்ல போறேன். ஜனமே ஜெயனுடைய கேள்விகள்ல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, வசுதேவரும் தேவகியும் சிறைவாசம் போனதுக்கு காரணம் என்ன, அப்புறம் அவங்களுடைய 6 குழந்தைகளும் ஏன் கொல்லப்பட்டது, இது ஜனமே ஜெயனுடைய முக்கியமான கேள்வி. அதற்கு வியாசர் பதில் சொல்ல போறாரு. மகரிஷி காஷ்யபர் ஒருமுறை வருணனுடைய பசுவை அபகரித்து அவர் பயன்படுத்திக்கிட்டு வந்தாரு. இதை தெரிஞ்ச வருணன் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டாரு. ஆனாலும் காஷ்யபர் பசுவை திருப்பி தரவே இல்லை. இதனால ரொம்ப கோபப்பட்டாரு வருணன். இந்திரன் கிட்ட போய் முறையிட்டாரு. நான் கண்டிப்பா அவங்களுக்கு சாபம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு காஷ்யபருக்கு சாபம் கொடுத்தாரு. என் பசுவை அபகரிச்ச காஷ்யபர் யாதவ குலத்தில் மாடு மேய்ப்பவனாக பிறப்பான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. இந்த சாபம் கொடுத்துமே அவருக்கு கோபம் தனியில. அவங்களுடைய 2 மனைவிகள் திதி அதிதி, அவங்க 2 பேருமே யாதவ குலத்தில் பிறப்பாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதோட விளைவாதான் காஷ்யபர் வசுதேவராகவும் திதி ரோஹிணியாகவும் அதிதி தேவகியாவும் பிறந்தாங்க. இந்த நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிரம்மதேவனும் காஷ்யபர் மேல அதிகமா கோபப்பட்டாரு. அவரை வானம் பண்ணாரு. இருந்தாலும் அதித்தியோட 6 குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திதி அதிதி இவங்க 2 பேருமே தக்ஷனுடைய பெண்கள் சகோதரிகள். அதித்தியோட மகன்தான் இந்திரன், மகா பராக்கிரமசாலி, தேவர்களுக்கே தலைவன். இந்த மாதிரி ஒரு மகனை தானும் பெற்றுக்கணும்னு திதி ஆசைப்பட்டாங்க. அதனால தன்னுடைய கணவர் காஷ்யபர் கிட்ட கேட்டாங்க, இப்படி ஒரு மகன் உனக்கு பிறக்கணும் அப்படின்னா ஒரு விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த விரத முறைகளையும் சொல்லித்தராரு. அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க திதி. முழுமையா கடைபிடித்ததுனால அதோட பலனா திதி கர்ப்பம் ஆகுறாங்க. கர்ப்பமா இருக்கும் காலத்தில் பெண்கள் அழகா இருப்பாங்க இல்லையா? இவங்க இன்னும் அழகா இருக்காங்க. இத பார்த்த அதிதிக்கு பொறாம அதிகமாச்சு, கோபமும் உண்டாச்சு. தன் மகனை விட சிறந்த ஒரு மகனை திதி பெத்துட்டாங்க அப்படின்னா இந்திரனுக்குரிய பெருமை புகழ் எல்லாமே போயிடுமேன்னு பயந்தாங்க. அதனால இந்திரனை கூப்பிட்டு சொன்னாங்க, திதிக்கு மகன் பிறந்தான் அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய பெருமை புகழ் எல்லாமே போயிடும். அதனால அந்த குழந்தைய நீதான் அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. தன்னுடைய தாய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்திரனும் திதிய சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்க மாதிரி பேசுறாரு, பழகுறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இந்திரனை அப்படியே நம்பிட்டாங்க திதியும். அவங்களுக்கான பணிவிடைகள் எல்லாமே இனிமையான வார்த்தைகளா பேசி செஞ்சுக்கிட்டு வராரு. அவங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய காலையும் அமுக்கி விடுறாரு. அதுல அவங்க நல்லா அசந்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு இந்திரதேவனும் தன்னுடைய யோக சக்தியை பயன்படுத்தி சூக்ஷ்ம ரூபத்துல திதியோட கர்ப்பத்துல பிரவேசிக்கிறாரு. தன்னுடைய வஜ்ராயுதத்தால அந்த சிசுவை 7 துண்டுகளா வெட்டுறாரு. வலி தாங்க முடியாம அந்த சிசுவும் அழ ஆரம்பிக்குது. அந்த வாயை பொத்திட்டு மறுபடியும் அந்த 7 துண்டுகளை இன்னும் 7 துண்டுகளா வெட்டுறாரு. அதுல 49 துண்டுகளா மாறுது. இவங்களே இந்திரனுக்கு நிகரான புகழை உடைய 49 மருத்துக்கள். கண் வெளிச்சு பார்த்த திதிக்கு நடந்தது புரிஞ்சது. இந்திரன் மேல கோபம் வந்து, நீ எப்பயுமே அலைஞ்சி திரியதான் போறன்னு சாபம் விடுறாங்க. அதிதிக்கும் திதி சாபம் விடுறாங்க. உன்னுடைய குழந்தைகள் உன் கண் முன்னாடியே கொல்லப்படுவத நீயே பார்க்க போற, சிறையில இருந்து துக்கப்பட போற அப்படின்னு சாபம் விடுறாங்க. இந்த 6 குழந்தைகள் ஏன் பிறந்த உடனே இறக்கணும்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு ஜனமே ஜெயன். அதற்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு வியாசர். மரிஷின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவருடைய மனைவியின் பெயர் ஊழ்னை. ஊழ்னைக்கு 6 குமாரர்கள் இருந்தாங்க. இந்த 6 குமாரர்களும் பிரம்மதேவன் தன்னுடைய புதல்வியோடு நெருக்கமா இருக்கிறத பார்த்து இவங்க ஏளனமா சிரிச்சாங்க. அதனால கோபப்பட்ட பிரம்மதேவன் இவங்களுக்கு சாபம் கொடுத்தாரு. அசுர யோனியில போய் பிறப்பீங்க அப்படின்ட்டு.
அந்த சாபத்தின் பேரில் இவங்க முதல்ல காலநேமிங்கிற அசுரனுக்கு மகனாக பிறந்தார்கள். அடுத்த பிறவியில ஹிரண்யகசிபுக்கு மகனாக பிறந்தார்கள். பூர்வ ஜென்மத்தில் ஞானம் இருந்ததுனால இவங்க தப்பான வழியில தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாம பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தாங்க. தங்களுக்கு தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள்னு இவங்க மூலமா மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கினாங்க. இத கேள்விப்பட்ட ஹிரண்யகசிபு இவங்க மேல ரொம்ப கோபப்பட்டாரு. இப்படி தன்னுடைய மகன்கள் 6 பேருமே பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து வரம் வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹிரண்யகசிபுக்கு அதீத கோபம் வந்துச்சு. அதனால அவங்களுக்கு சாபம் கொடுத்தாரு. நீங்க 6 பேரும் மனித பிறவிகளா பிறப்பீங்க, பிறந்த உடனே கொல்லப்படுவீங்க. அதுவும் உங்களுடைய தன்னை கால நேமியை கம்சனா பிறந்து உங்களை கொல்வான் அப்படின்னு சாபம் கொடுத்தது மட்டும் இல்லாம, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, இப்பவே பாதாள லோகத்துக்கு போங்க, இல்லைன்னா நான் என் கையால உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி துரத்தி விட்டுட்டாரு ஹிரண்யகசிபு. அதனாலதான் அந்த 6 பேருமே தேவகி வசுதேவருக்கு மகன்களாக பிறந்தார்கள். பிறந்த உடனே கம்சனால் கொல்லப்பட்டார்கள். இது முடிஞ்சிடுச்சு. பிருகு முனிவராலேயே விஷ்ணு பகவான் நிறைய அவதாரம் எடுத்தாருன்னு வியாசர் சொல்றாரு. அது என்னென்ன அவதாரம்னு பார்த்தா, நரநாராயணன், நரசிம்மன், வாமனன், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன்னு அவர் ஒரு லிஸ்டே சொல்றாரு. ஜனமேஜயனுக்கு ஒரு கேள்வி, பிருகு முனிவர் எதுக்காக மகாவிஷ்ணுக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்தாரு அப்படின்னு. அந்த கதையை தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு காலத்துல ஹிரண்யகசிபுவை வதம் பண்றதுக்காக நரசிம்ம அவதரிச்சாரு மகாவிஷ்ணு. ஹிரண்யகசிபு வதம் பண்ணாரு. பிரகலாதனுக்கு முடிசூட்டியும் வச்சாங்க. பிரகலாதன் அசுரகுலத்துக்கு தலைவரான பிறகும் தேவர்களுக்கு துன்பம் குறையவே இல்லை. அதனால மறுபடியும் இவங்களுக்கு இடையில சண்டை அதிகமாச்சு. பிரகலாதனும் அவங்களுக்கு தலைமை தாங்கி தேவர் அசுர போர் நடக்க ஆரம்பிச்சது. 100 வருடமா போர் நடந்தும் அசுரர்கள் தோல்வியை சந்திச்சாங்க. இதுல மனசு உடைஞ்சு போயிட்டாரு பிரகலாதன். இருந்தாலும் பூர்வ ஞானத்தின் படி நாம இனிமே இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய பேரன் மகாபலிக்கு முடிசூட்டி விட்டுட்டு இவரை தவம் செய்ய போயிட்டாரு. மகாபலி ஆட்சிக்கு வந்த பிறகும் மறுபடியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கலகம் உண்டாச்சு. அவங்களுக்குள்ள சண்டை அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சண்டையில இந்திரனுக்கு துணையா விஷ்ணு பகவானும் இருந்தாரு. அதனால அசுரர்களுக்கு மறுபடியும் தோல்விதான் கிடைச்சது. அதனால எல்லா அசுரர்களும் போய் தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியரை சரணாகதி அடைஞ்சாங்க. இத கேள்விப்பட்ட குரு சுக்கராச்சாரியரும் தன்னுடைய மந்திர சக்தியை பிரயோகப்படுத்தினாரு. அதன் விளைவா தேவர்கள் எல்லாருமே காரணமே இல்லாம ரொம்ப கவலையோட சந்தோஷமே இல்லாம இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் மந்திர மாயை வேலை அப்படிங்கிறது புரிஞ்சது. அதனால இந்திரனோட கட்டளைப்படி தேவர்கள் எல்லாருமே மறுபடியும் அசுரர்களை துரத்த ஆரம்பிச்சாங்க. அசுரர்கள் மறுபடியும் போய் சுக்கராச்சாரியரை சரணடைஞ்சாங்க. இவங்கெல்லாம் ஓடி வராங்க, தேவர்கள் துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்ததும், அசுரர்களை நீங்களா ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கீங்க, என்னோட மந்திர சக்தியாலும் மருந்துகளாலும் உங்களை நான் ரொம்ப பலமாக்கிடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சத்தமா சொல்றாரு. இத கேட்ட தேவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து பயந்துகிட்டு ஓடி போறாங்க. அப்புறம் குரு சுக்கராச்சாரியர் யோசிச்சுட்டு, இவங்களை ஜெயிக்கணும், விஷ்ணுவை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு பலமான மந்திர சக்தி தேவைப்படுது. அதுக்கு மந்திர உபதேசம் சிவபெருமான் கிட்ட இருந்துதான் நான் பெறணும். அதனால நான் அவரை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு சுக்கராச்சாரியர். இத கேள்விப்பட்ட அசுரர்கள் எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் எங்களை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா தேவர்கள் எங்களை சும்மாவே விட மாட்டாங்க, என்ன ஆகுமோன்னு பயப்படுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க நடிக்க ஆரம்பிக்கணும், தவம் பண்ணுங்க, தவம் பண்ற மாதிரி நடிங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட இனிமையா பேசி அவங்களுக்கு பணிவிட செய்ய கூட தயங்காதீங்க. இதெல்லாமே ஒரு கபட நாடகம்தான். நான் வரும் வர நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அவர் கட்டளை இட்டுட்டு கிளம்புறாரு. இருந்தாலும் இந்த விஷயத்த தேவர்கள் கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிரகலாதனை தூதனா அனுப்புறாங்க அசுரர்கள் எல்லாருமே. இனிமே நம்ம எல்லாருக்கும் இடையில சண்டை வேண்டாம், அசுரர்கள் எல்லாருமே தவம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, இனிமே இவங்களால நமக்கு தொந்தரவு இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலுமே இவங்க எல்லாருமே உண்மையாலுமே தவம் பண்றாங்களா இல்ல தவம் பண்ற மாதிரி நடிக்கிறாங்களான்னு
அப்பப்ப தேவர்கள் கண்காணிச்சுக்கிட்டே வந்தாங்க. சிவபெருமான சந்திக்க வந்த சுக்கராச்சாரியர் சிவபெருமான் கிட்ட எனக்கு மந்திர உபதேசம் நீங்க பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. பிரகஸ்பதிக்கு கூட இந்த மந்திரத்தை முறுக்கக்கூடிய மந்திரம் தெரியாததா இருக்கணும், அப்பேற்பட்ட மந்திரம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு சுக்கராச்சாரியர். இதை கேட்ட சிவபெருமான், இத நீ அடையணும் அப்படின்னா யாருமே செய்திடாத ஒரு தவத்தை நீ மேற்கொள்ளணும். 1000 வருட காலம் நீ தலை கீழாகவும் கால் மேலாகவும் இருந்து தவம் செய்யணும். ஹோமாக்னியில இருந்து வர புகையை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ சொல்றாரு. அவரும் சரிங்கிறாரு. இந்த 1000 ஆண்டுகள் தவம் முழுமையா பூர்த்தி பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு பக்குவ நிலை ஏற்படும். அந்த சமயத்தில் உனக்கான வரத்தை நான் தருவேன்னு சொல்லி அனுப்புறாரு. அதனால சுக்கராச்சாரியர் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் உட்பட மற்ற தேவர்கள் எல்லாரும், ஓஹோ இவங்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் எல்லாருமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களா என்ன பண்ணதுனே தெரியாம, அதனால அசுரர்கள் எல்லாருமே பிருகு மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. ஏன்னா பிருகுவோட மகன்தான் சுக்கராச்சாரியார். அதனால அவருடைய ரிஷி பத்னி சுக்கராச்சாரியாரோட தாய்கிட்ட இவங்க எல்லாருமே சரணாகதி அடையறாங்க. நீங்க தான் எங்க எல்லாரையுமே காப்பாத்தணும். ஏன்னா குரு சுக்கராச்சாரியாரும் தவம் செய்யறதுக்காக போயிட்டாங்க, தேவர்கள் எங்களை அழிக்கிறதுக்காக வராங்க அப்படிங்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் பாதுகாப்பேன்னு ரிஷி பத்னியும் வாக்கு கொடுக்கறாங்க. ஆனா இங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்சிக்காத தேவர்கள் எல்லாருமே அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையிறாங்க. அசுரர்களை போட்டு நைய புடைக்கிறாங்க. இத பார்த்த ரிஷி பத்னி, உங்க எல்லாரையும் என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு தன்னுடைய மந்திர சக்திய பிரயோகப்படுத்துறாங்க. நித்ரா தேவியை தூண்டி விடுறாங்க. அப்போ அங்க வந்த தேவர்கள், இந்திரன் உட்பட மற்ற தேவர்கள் எல்லாருமே மயங்கி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களை தேடிக்கிட்டே வந்தாரு விஷ்ணு. விஷ்ணு இந்திரனு, இந்திரா எந்திரி, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. அரை மயக்கத்துல இருந்த இந்திரனும் எந்திரிச்சு நிக்கிறாரு. இத பார்த்த ரிஷி பத்னி, உங்க 2 பேத்தையும் நானே விழுங்குறேன் அப்படின்ட்டு மந்திர சக்திய மறுபடியும் உபயோகப்படுத்துறாங்க. அவங்க 2 பேருமே எந்த ஒரு உணர்வும் இல்லாம அசைவற்ற அதே இடத்துல நிக்கிறாங்க. இந்திரன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, விஷ்ணு பகவானே எப்படியாவது நீங்க இவங்களை வதம் பண்ணிடுங்க, இல்லைன்னா நம்ம 2 பேத்தையும் இவங்க முழுங்கிடுவாங்க. ஸ்திரீ ஹத்தி வந்துருமேன்னு பயப்படாதீங்க, இதை தவிர வேற உபாயம் இல்ல அப்படின்னு இந்திரன் சொல்ல, விஷ்ணு பகவானும் தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி ரிஷி பத்னியோட தலைய வெட்டுறாரு. எல்லா தேவர்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா பிருகு மகரிஷியோட மனைவிய விஷ்ணு பகவான் வதம் பண்ணிட்டாரு. இதனால பிருகு மகரிஷியோட கோபத்துக்கு ஆளாயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க. அதே சமயம் பிருகு மகரிஷி அந்த ஆசிரமத்துக்கு வர்றாரு. தன் மனைவியோட நிலைய பார்த்தவருக்கு அதீத கோபம் வருது. அப்ப விஷ்ணுவுக்கு சாபம் கொடுக்கறாரு. அப்படி வந்ததுதான் சாபம்னு வியாசர் சொல்றாரு. பிருகு மகரிஷி தன்னுடைய தவ வலிமைய பயன்படுத்தி தன் மனைவிக்கும் உயிரும் கொடுக்கறாரு. இப்படி பிருகு மகரிஷியினால விஷ்ணு எடுத்த அவதாரங்கள் தான் இத்தனையும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு வியாசர். இப்படி இருந்தாலுமே சுக்கராச்சாரியார் தவத்தை பூர்த்தி பண்ணிட்டா தேவர்களுக்கு தோல்வி வருமே அப்படின்னு எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க. இந்திரனும் யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாவது அவரை தவத்தை கலைக்கணும்னு யோசிக்கிறாரு. அதனால தன்னுடைய மகளான ஜெயந்திய அழைச்சு பேசுறாரு. இனிமேல் நீ சுக்கராச்சாரியாரோட மனைவி, அவருக்கு மனைவி ஆனதுனால எனக்காக நீ ஒரு உபாயம் செய்யணும், அவரை எனக்கு சுவாதீனப்படுத்துற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஜெயந்தியும் தன்னுடைய தந்தையின் ஆணையை நிறைவேற்றுறதுக்காக சுக்கராச்சாரியாரோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை அன்போட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் உடல் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கு. அவருக்கு காத்து வரணும்னு வாழைக்குரு தெரித்து வீசுறாங்க. அவங்களுக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக நறுமணம் கலந்த தெளிவான நீரா எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் உச்சி வெயில் அவர் மேல பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய துணியால நிழல கொடுக்கறாங்க. அவர் சாப்பிடறதுக்காக இனிமையான பழங்களை எடுத்து வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பறிஞ்சு பணிவிட செஞ்சுக்கிட்டே வராங்க ஜெயந்தி. 1000 ஆண்டு காலம் முடிஞ்சது. சிவபெருமானும் காட்சி தந்தார். பிருகுநந்தனா, எப்பொழுதும் யாருக்குமே சொல்லத்தகாத மந்திரங்கள் எவ்வளவு உள்ளனவோ அவ்வளவையும் முழுமையாக உணரும் தன்மையை நீ அடைவாயாக அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மனுக்கு ஒப்பான
பிராமண உத்தமனாக நீ விளங்குவாய், மேலும் யாராலும் எதனாலும் கொல்லப்பட மாட்டாயின்னு வரம் கொடுத்துட்டு கிளம்புறாரு. சுக்கராச்சாரியருக்கு அவர் விரும்பின மாதிரியே வரம் கிடைச்சிடுச்சு. பக்கத்துல ஜெயந்தி இருக்காங்க. பெண்ணே, நீ யார்? எனக்காக இத்தனை ஆண்டு காலம் எனக்கு துணையா இருந்து பார்த்து பார்த்து குறிப்பறிஞ்சு பணிவிட செஞ்சிருக்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஜெயந்தி. நான் இந்திரனின் மகள். உங்களுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி, உங்களுக்கு மனைவி ஆகணும்னு சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சாரு. நான் உங்களுக்கு மனைவியாக வேண்டும், அதுவே என்னுடைய விருப்பம்னு ஜெயந்தி சொல்றாங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்பட்ட சுக்கராச்சாரியாரும், இனி உன் கூட 10 ஆண்டு காலம் மறைவா சந்தோஷமா நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆசிரமத்துல யார் கண்ணுக்குமே புலப்படாமல் மறைவா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சுக்கராச்சாரியார் தவம் செய்ய போய் 1000 ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அசுரர்கள் எல்லாருமே சந்தோஷத்தோட சுக்கராச்சாரியரை தேடி வராங்க. ஆனா அந்த ஆசிரமத்துல சுக்கராச்சாரியார் இல்ல. ஏன்னா அவர் யார் கண்ணுக்குமே புலப்படாமல் தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்கிறாரு. இதுல ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க எல்லாரும் அந்த ஆசிரமத்துல இருந்து கிளம்பி போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் தன்னுடைய குருவான பிரகஸ்பதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க எப்படியாவது அசுரர்கள் கிட்ட போய் பேசுங்க, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரதேவன் பிரகஸ்பதியா அனுப்புறாரு. அதனால பிரகஸ்பதியும் குரு சுக்கராச்சாரியர் போல் மாறி அசுரர்கள் கிட்ட போறாரு. அசுரர்களே, வெற்றி வெற்றி, என்னுடைய தவம் பூர்த்தி ஆயிடுச்சா? சிவபெருமானும் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த மந்திர உபதேசத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி வார்த்தைகளா பேசுறாரு. அவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்குமோ அதே மாதிரி தேவர்களுக்கு எதிராகவும் அசுரர்களுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய வார்த்தைகளா பேசி தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு பிரகஸ்பதி. ஆனா வந்திருக்கிறது சுக்கராச்சாரியார் இல்ல, பிரகஸ்பதி தானே புரிஞ்சிக்காத அசுரர்கள் தன்னுடைய குரு சுக்கராச்சாரியார் நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காருன்னு சந்தோஷத்துல அவரை வாழ்த்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 10 வருஷம் ஆகுது. 10 வருடங்கள் பூர்த்தியானதும் குரு சுக்கராச்சாரியாருக்கு தன்னுடைய சீடர்கள் அசுரர்களோட நிலைமை என்னாச்சோங்கிற கவலை இப்பதான் ஆரம்பிக்குது. அதனால தன் மனைவி ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு என்னுடைய சீடர்களை பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு. வந்து பார்த்தா குரு சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத குரு சுக்கராச்சாரியார பாக்குறாரு. ஓஹோ, இதெல்லாம் பிரகஸ்பதியோட வேலை தானே அவர் புரிஞ்சுக்கிட்டு, அசுரர்களை நான் தான் உண்மையான குரு சுக்கராச்சாரியார், அவர் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருடங்களும் உங்க கூடவே உங்களுக்கு துணையா இருக்குன்னு நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? அதுதான் பிரகஸ்பதின்னு குரு சுக்கராச்சாரியாரா இருக்க பிரகஸ்பதி சொல்ல, அவர் பேச்ச நம்பின அசுரர்கள் எல்லாரும் எவர மிரட்டி வரட்டாங்க. இதுல கோபம் அடைஞ்ச குரு சுக்கராச்சாரியார், நீங்க நடக்க போகும் யுத்தத்தில் தோல்வியை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபா விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்பா, வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச குரு பிரகஸ்பதியும் தன்னுடைய வேஷத்தை கலைச்சிட்டு அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டாரு. கொஞ்ச காலம் ஆன வேண்டிதான் தெரியுது, இங்க இதுவரைக்கும் குரு சுக்கராச்சாரியரா இருந்தது பிரகஸ்பதி அப்படின்னு. எப்படியாவது சுக்கராச்சாரியரை சந்திச்சு அவரை சமாதானப்படுத்தணுமேன்னு எல்லா அசுரர்களும் கவலைப்பட்டாங்க. அதுக்கு பிரகலாதனை தான் சமாதானப்படுத்த அனுப்பணும் முடிவும் பண்றாங்க. பிரகலாதன் அசுரர்கள் கூட்டத்தோட குரு சுக்கராச்சாரியரை சந்திக்க போறாங்க. நடந்தது எல்லாமே கால நியதிக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கு, மாத்த முடியாது. அதனால நீங்க எல்லாருமே கொஞ்ச காலம் பாதாள லோகத்துல போய் இருங்க, காலம் வரும்போது நாம ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. அந்த காலம் எப்ப வர்றது அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாரு குரு சுக்கராச்சாரியர். வாமன அவதாரம் எடுத்து மகாபலிகிட்ட இருந்து 3 உலகங்களையும் தானமா பெற்றுவிட்டு மகாவிஷ்ணு ஒரு விஷயத்த மகாபலி கிட்ட சொன்னாரு. மகாபலியே, நல்ல எண்ணத்தோடு இவற்றை எனக்கு தானமாக கொடுத்தாய், அந்த புண்ணியம் வீணாகாது. அதனால வரக்கூடிய சாவணிக மனுகாலத்தில் நீயே இந்த உலகத்திற்கும் தலைமை தாங்கி இந்திரன் ஆவாய் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மகாபலி யார் கண்ணுக்குமே புலப்படாமல் மறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால நமக்கான காலம் வரும்போது நீங்க எல்லாருமே பொறுமையா இருக்கணும், நீங்க எல்லாருமே பாதாள லோகத்துக்கு போங்கன்னு சுக்கராச்சாரியர் சொல்றாரு. ஆனா சில அசுரர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, நாம போய் தேவர்கள் கிட்ட சண்டை போட்டேதான் ஆகணும் அப்படின்ட்டு. பிரகலாதனும் வேற வழி இல்லாம தலைமை தாங்கி அசுரர்களுக்கு துணையா தேவர்கள் கூட போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. இந்த போர் 100 வருடம் தொடர்ந்து நடந்துச்சு.
முடிவில் அசுரர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இந்த வெற்றியை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாரும் பயந்தாங்க. அதனால தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இந்திரன் கிட்ட நீ மகேஸ்வரிய தானம் பண்ண அப்படின்னு ஒரு உபாயம் சொல்றாரு. அதுபடியே இந்திரனும் அந்த மகேஸ்வரிய நினைத்து தோத்திரம் பாடுறாரு. அப்போ சங்க சக்கர கதா பத்மத்தோட புவனேஸ்வரி தேவி சிம்ம வாகனத்தில் அவங்களுக்கு காட்சி தராங்க. உங்களுக்கு நான் அருள் புரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு துணையாகவும் அசுரர்களுக்கு எதிராகவும் போர்க்களத்தில் நிக்கிறாங்க புவனேஸ்வரி தேவி. இத பார்த்து பல அசுரர்களும் அடடா இவங்க வந்துட்டாங்களா, மகிஷாசுரனையே அழிச்சவங்களாச்சே அப்படின்ட்டு சில அசுரர்கள் பயந்து ஓட பார்த்தாங்க. ஆனா அங்க இருந்த நமுசிங்கிற அரசன் நம்ம எங்க ஓடுனாலும் அந்த தேவியோட பானத்துல இருந்து நம்ம தப்பவே முடியாது, நமக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதா நாம இவங்களை வணங்கி வழிபட்டுட்டு பாதாள லோகத்துக்கு போறதுதான் சிறந்தது அப்படின்னு நமுசி அரசன் சொல்றாரு. அதுபடியே பிரகலாதனும் அந்த தேவிய ஸ்தோத்திரம் பாடுறாரு. அந்த புவனேஸ்வரி தேவியும் மனம் இறங்கி நீங்க எல்லாரும் பாதாள லோகத்துக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து நாராயணர்களுடைய கதை. பிரம்மதேவனுடைய இதயத்திலிருந்து பிறந்தவள் தான் தர்மர். அவர் தக்ஷனுடைய 10 பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 மகன்கள், ஹரி கிருஷ்ணர் சொல்லிட்டு. அவங்கதான் நர நாராயணர்கள். இந்த நர நாராயணர்கள் கங்கை கரையில் நைமிச்சாரண்யத்தில் நர நாராயணர்கள் தவம் பண்றாங்க. அதன் விளைவா அவங்களுக்கு பல சித்திகள் கிடைக்குது. இருந்தாலும் தங்களுடைய தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டு வராங்க நர நாராயணர்கள். இவங்களுடைய தவ வலிமையினாலும் தவாக்னையினாலும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாருமே அவதிப்படுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் இவங்களுடைய தவத்தை கலைக்கணும்னு முயற்சி பண்றாரு. அது எல்லாமே தோல்வியில முடியுது. அதனால தன்னுடைய லோகத்தில் இருக்கக்கூடிய தேவ கன்னியர்கள் அனைவரையும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அங்க அகாத காலத்துல வசந்த காலம் வந்துடுச்சு. இந்த வசந்த காலத்தோட உணர்வு ஏற்பட்ட நாராயணர் கண் விழித்து பாக்குறாரு. இப்ப எப்படி வசந்த காலம் ஆரம்பிச்சதுன்னு யோசிக்கிறாரு. இவங்கள சுற்றி பல தேவ கன்னியர்கள் இருக்காங்க, நடனம் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இது எல்லாமே தேவேந்திரனுடைய செயல்னு புரிஞ்சுகிட்ட நாராயணன் இந்த தேவ ஸ்திரீகளை விட அழகான ஒரு பெண்ணை என்னாலையும் சிருஷ்டிக்க முடியும் சொல்லிட்டு தன் தொடைய தட்டுறாரு. ஒரு அழகான பெண் உற்பத்தி ஆகிறாள், அவள்தான் ஊர்வசி. இவங்களுடைய அதி அற்புதமான அழகை பார்த்த மற்ற தேவ கன்னியர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த தேவ கன்னியர்களுக்கு பணிவிட புரிய பல தேவதாசிகளும் இங்க இறங்கி வராங்க. இவங்களை பார்த்துட்டு ஊர்வசிக்காகவே இன்னும் பல பேர்த்த சிருஷ்டிக்கிறாரு நாராயணர். நரன் தடுக்கிறாரு. ஏன் இப்படி கோபப்படாத சாந்தமா இருன்னு அறிவுறுத்துறாரு. அதனால நாராயணனும் யோசிச்சு பார்த்துட்டு அகங்காரம் பல பின்விளைவுகளை கொடுக்கக்கூடியது, இத தவம் செய்யும் காலம் அப்படின்னு யோசிச்சுட்டு பெண்களே நீங்க எல்லாருமே உங்களுடைய லோகத்துக்கு போகலான்னு சொல்றாரு. ஆனா தேவ கன்னியர்கள் நாங்க யாருமே போக மாட்டோம், நீங்க சிருஷ்டித்த அந்த பெண்கள் எல்லாரும் தேவலோகத்துக்கு போகட்டும், ஆனா நாங்க எல்லாருமே இங்கதான் இருப்போம், உங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களையே நாயகனா அடையணும்னு நாங்க விரும்புறோம் அப்படின்னு தேவ கன்னியர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்ட நாராயணன் நாங்க இருவருமே இந்த ஜென்மத்துல பெண் தொடர்பு இல்ல, கடுமையான தவம் செய்வதுங்கிற ஒரு வைராகியத்தோட இருக்கோம், ஆனா அடுத்த பிறவியில கண்டிப்பா உங்களை திருமணம் பண்ணிப்போம், நீங்க எல்லாருமே அரசனின் புத்திரிகளாக பிறப்பீர்கள், உங்களை நான் மணந்து கொள்வேன் அப்படின்னு நாராயணன் வாக்கு கொடுக்கிறாரு. இதை கேட்டு சமாதானம் அடைஞ்ச எல்லா தேவ கன்னியர்களும் ஊர்வசி அழைச்சிக்கிட்டு இந்திரலோகத்துக்கு போறாங்க. இந்திரன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவ்வளோ வைராகியசாலியான நர நாராயணர்களை பார்த்து பிரமிச்சு போறாரு இந்திரனும். ஒருமுறை பிருகு முனிவருடைய மகன் சவணர் புண்ணிய நதிகளில் நீராடி தீர்த்த யாத்திரை செய்யணும்ட்டு கிளம்புறாரு. அப்படி போகும்போது ரேவா நதியில நீராடினாரு. அந்த நதியை தாண்டலாங் போது ஒரு விஷ பாம்பு அவரை கடிச்சு அவரை பாதாள லோகத்துக்கு இழுத்துக்கிட்டு போகுது. தன்னை ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு, விஷம் ஏறுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சவணர் ஜனார்த்தனா புண்டரீகாட்சான்னு மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்கிறாரு. அந்த விஷம் தானாவே இறங்குது. இத பார்த்து அந்த பாம்பு பயந்து ஒதுங்குது. அந்த இடத்துல வாழக்கூடிய நாகர்கள், நாக கன்னியர்கள், அசுரர்கள் எல்லாரும் சவண மகரிஷிய வரவேற்று உபசரிக்கிறாங்க. இப்படி இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரகலாதனும் அவரை உபசரிக்கிறாரு. இருந்தாலும் இது இந்திரனோட வேலையோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ சவண பிரகலாதா நான் வந்ததுக்கு காரணம் ஒரு விஷ பாம்பு தான், இந்திரன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரகலாதன் பூமியிலும் பாதாளத்திலும் அந்தர மார்க்கத்திலும் உள்ள புனித தீர்த்தங்களை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு.
அப்போ ஒரு அழகான விஷயத்த சவணர் சொல்றாரு. மனம், வாக்கு, காயம்னு முக்குணங்களும் சுத்தமாக உள்ளவர்களுக்கு தீர்த்தமானது ஒவ்வொரு காலடியிலும் உள்ளது. ஆனா மன சுத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றாரு. நைமிச்சாரண்யத்துல 2 தீர்த்தங்கள் இருக்கு. சக்கர தீர்த்தம், புஷ்கர தீர்த்தம். அங்க ஆலயங்களும் இருக்கு. அதுவே புனிதமானதுன்னு சொல்றாரு. இத கேட்ட பிரகலாதனம் தன்னுடைய அசுரர்கள் கூட்டத்தோட அங்க போறாரு. அங்க புனித தீர்த்தங்கள்ல நீராடுறாரு. அதுக்கப்புறம் சரஸ்வதி நதிக்கும் வந்து அங்க நீராடி பல தானங்கள் செய்யறாரு, தியானமும் செய்யறாரு. அடுத்து கிருஷ்ண அவதாரம். பல அசுரர்கள் துஷ்டர்களுடைய கொடுஞ்செயல்களால அவதிக்குள்ளாகப்பட்ட பூமாதேவி அந்த பாரம் தாங்க முடியாமல் பசு வடிவெடுத்து இந்திரலோகம் போறாங்க. இந்திரனை சந்திக்கிறாங்க. தன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கு நிவர்த்தி சொல்லணும் அப்படின்னா பிரம்மனாலதான் முடியும் அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போறாங்க. பிரம்மதேவனும் இந்த பிரச்சனைக்கு மகாவிஷ்ணு தான் உபாயம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வைகுண்டத்துக்கு போறாங்க. மகாவிஷ்ணுவும் எந்த அவதாரமுமே என்னுடைய சுயேட்சையால் நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஆதிபராசக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவிய மனசார பிரார்த்தித்து தியானம் பண்றாரு. அந்த தேவியும் தரிசனம் கொடுக்கறாங்க. தேவிய பலவாறு தேவர்கள் எல்லாருமே புகழ்ந்து பாடுறாங்க. தேவியும் அவங்களுக்கு அருள் புரியுறாங்க. காசிப மகரிஷி கனக துந்துபியா யாதவ குலத்தில் பிறப்பார். அவங்களுக்கு தேவகி மனைவி ஆவல். அவங்க இருவருக்கும் ஆதிசேஷன் அம்சத்தில் பலராமனும் மகாவிஷ்ணு கிருஷ்ணனாகவும் பிறப்பாங்க. அவங்களால் இவங்க எல்லாருமே அழிக்கப்படுவாங்க அப்படின்னு தேவி சொல்றாங்க. காலிந்தி நதிக்கரையில ஒரு மணல் திட்டில் ஒரு அடர்ந்த மது காடு இருந்துச்சு. அந்த மது காட்ட லவணாசுரன் ஆண்டுகிட்ட வந்தான். மதுவோட மகன். அவன் பல முனிவர்களுக்கு தீங்கிழைத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தனால ஸ்ரீராமனுடைய தம்பி சத்ருக்னன் அந்த லவணாசுரனை வதம் செஞ்சாரு. அந்த மது காட்ட பட்டினமாக்கினாரு. அதுக்கே மதுராபுரின்னு பேரும் வச்சாங்க. சத்ருக்னனும் தன் புதல்வர்களை அந்த மதுராபுரிய ஆள வச்சுட்டு இவர் விண்ணுலகம் போயிட்டாரு. சூரிய வம்சம் சீனித்த போது மதுராபுரியில் யாதவர்கள் நிறைந்தார்கள். வருணன் கொடுத்த சாபத்தின்படி காசிபர் யாதவ குலத்தில் பிறக்க வேண்டும். அதனால யயாதியின் மகனான சூரசேனனுக்கு மகனாக வசுதேவரா பிறந்தாரு காசிபர். உக்ரசேனன் மகனாக ஒரு அரக்கன் இருந்தான். அவன்தான் கம்சன். தேவகனுக்கு மகளாக அதிதி தேவகியா பிறந்தாங்க. தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்துச்சு. அவங்க இருவரையும் தேரில் அழைச்சிக்கிட்டு வந்தாரு கம்சன். அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு மரணம் அப்படின்னு. இத கேட்ட கம்சன் கோபப்பட்டாரு. தேவகி உயிரோடு இருந்தால்தானே 8வது குழந்தை அப்படின்னு தேவகிய கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. இத பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே தடுத்தாங்க. 8வது குழந்தை தானே, இப்ப எதுக்கு கொலை பண்ற அப்படின்னு பலவாரா பேசினாங்க. இல்ல, நான் எதையும் நம்ப போறதில்ல அப்படின்னு அவரு பிடிவாதமா இருந்தாரு. அதனால வசுதேவர், நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், தேவகிக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுத்துறேன், தேவகிய விட்டுடுங்க அப்படின்னு கேட்டாரு. வசுதேவருடைய வாக்கு மேல இருந்த நம்பிக்கையினால கம்சன் வசுதேவரையும் தேவகியும் விட்டுட்டாரு. இருந்தாலும் சிறையில அடைச்சாரு. நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும், ஒவ்வொரு குழந்தை பிறந்ததும் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு கம்சன் மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு. சிறை வாசத்துல வாழ்ந்துகிட்டு வராங்க வசுதேவரும் தேவகியும். இப்படி வாழ்ந்துகிட்டு வரும்போது முதல் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் கம்சன் கிட்ட குடுக்கறாரு வசுதேவர். எனக்கு 8வது குழந்தை தான்ப்பா வேணும், ஏன்னா அதனாலதானே எனக்கு மரணம், அதனால இந்த குழந்தைய நீயே எடுத்துட்டு போ அப்படின்ட்டு அனுப்பி வச்சிடறாரு கம்சன். ரொம்ப சந்தோஷமா வராரு வசுதேவர். 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாரதர் அந்த இடத்துக்கு வராரு. கம்சனை சந்திக்கிறாரு. கம்சா, 8வது குழந்தையாலதான் உனக்கு மரணம்னு வச்சுக்கலாம், இப்ப 8 குழந்தைங்களுமே இருக்குன்னு வச்சுக்கோ, எந்த குழந்தைய நீ எண்ணி பார்த்தாலும் அது 8வது குழந்தையா தானே வரும். அப்போ உன்னால எப்படி கரெக்டா 8வது குழந்தைய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு குழப்பி விட்டாரு. நாரதர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு யோசிச்ச கம்சன் சிறைக்கு போறாரு.
அந்த முதல் குழந்தைய பாறையில அடிச்சு கொல்றாரு. இதே மாதிரி தேவகிக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த செய்தி கேட்டதுமே சிறைக்கு போய் அந்த குழந்தைய பாறையில அடிச்சு கொல்றாரு. இப்படி 6 குழந்தைகளை கொண்டுட்டாரு. 7வதா தேவகி கர்ப்பமா இருக்காங்க. 4 மாத கர்ப்பமா இருக்கக்கூடிய தேவகி வயிற்று ஆதிசேஷன் அம்சமா பலராமன் வளர்ந்துகிட்டு இருக்காரு. லோக மாயா தேவகி வயிற்றில் இருக்கும் அந்த கருவை ரோஹிணியோட கர்ப்பத்துல பிரவேசிக்கிறாங்க. அதனால தேவகியோட கர்ப்பம் கலைஞ்சிடுச்சுங்கிற செய்தி கம்சனுக்கு போகுது. என் மேல இருக்கிற பயத்துலதான் தேவகியோட கர்ப்பம் கூட கலைஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. தேவகி 8வதா கர்ப்பமா இருக்காங்க. தேவகிக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு கண்காணிச்சுக்கிட்டே வராரு கம்சனும். கரெக்டா இந்த நேரத்துல இன்னைக்கு குழந்தை பிறக்கும்னு தகவலை சேகரிச்சு காவலை பலப்படுத்துறாரு. குழந்தை பிறந்தது உடனே சொல்லுங்க அப்படின்னு காவலர்களை நியமிச்சுட்டு போறாரு. வசுதேவரும் தேவகியும் குழந்தை பிறக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்க, கம்சனால இந்த குழந்தைக்கு ஆபத்து வருங்கிற பயமும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த குழந்தையாவது எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தேவகி வசுதேவர் கிட்ட ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறாங்க. யசோதை ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த குழந்தைய எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடு, நான் ஒரு பெண் குழந்தைய கொடுக்கறேன், இந்த குழந்தைய பத்திரமா பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வரேன், நீ பயப்படாதன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அத செய்யணும் அப்படின்னா இவ்வளோ காவல் இருக்கு, பூட்டுக்கள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எப்படி இந்த குழந்தைய பத்திரமா அழைச்சிட்டு போவீங்க அப்படின்னு தேவகி கேக்குறாங்க. இருந்தாலும் பிரசவமாகிற சமயம் நெருங்கிடுச்சு, அவங்களுக்கு வலியும் ஆரம்பிச்சிடுச்சு. தேவகி ஒரு அழகான ஆண் மகனை கிருஷ்ணனை பெத்து எடுக்கிறாங்க. கிருஷ்ணனோட அழக பார்த்து மயங்கி பூரி படையிற தேவகியும் வசுதேவரும் ரொம்ப சந்தோஷம் அடையிறாங்க. அப்போ அந்த குழந்தைய பாதுகாக்கணுங்கிற எண்ணமும் வருது. யசோதை சொன்னபடியே இந்த குழந்தைய நந்தகோபர் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கும் போதே அங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாரும் மயங்கி கீழே விழுந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சிறை கதவுகள் எல்லாமே தானாக திறக்கப்படுது. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு புரிஞ்சுக்கிட்ட வசுதேவர் தன்னுடைய பிரியமான கண்ணனை தூக்கிக்கிட்டு யமுனா நதியை கடக்க முயற்சி பண்றாரு. ஆனா அங்க வெள்ளம் தடைபுரண்டு ஓடுது. கிருஷ்ணனுடைய பாதத்தை தழுவனதும் யமுனா நதியும் அடங்குது. நந்தகோபரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க யசோதை கிட்ட இருந்த பெண் குழந்தைய வாங்கிக்கிறாரு. தன்னுடைய குழந்தைய ஒப்படைக்கிறாரு. பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி வராரு வசுதேவர். சிறைக்கு வந்து சேராங்க. திறக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் பழைய நிலைக்கே மாறுது. காவலர்களும் எந்திரிச்சாங்க. தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்து விட்டதுங்கிற செய்தி கம்சனுக்கு போகுது. இதை கேட்ட கம்சன் விரைந்து சிறைக்கு வராங்க. ஓ, பிறந்தது பெண் குழந்தையா அப்படின்னு அந்த பெண் குழந்தையை எடுத்து பாறையில அறையறதுக்காக முயற்சி பண்றாரு. அப்போ அவருடைய கையில இருந்து நழுவி அந்த பெண் குழந்தை வானத்துல எழுந்து நிக்குது. ஒரு பெண் சக்தியா மாறி நிக்குது. நான் யோக மாயா, உன்னை அழிக்க பிறந்தவன் ஒரு இடத்துல பத்திரமா இருக்கான் அப்படின்னு தகவலை சொல்லிட்டு அந்த யோக மாயா மறைஞ்சாடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட கம்சன் கோபப்படுறாரு. எனக்கான சத்ரு பிறந்து விட்டான், பாதுகாப்பாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கம்சன் எப்படியாவது அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு அழிக்கணுங்கிற முயற்சியில ஈடுபடுறாரு. உடனே பிறந்த ஆண் குழந்தைகள் எங்கெங்க இருக்கோ அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே அழிச்சிடுங்கன்னு உத்தரவும் போடுறாரு. அதே மாதிரி காவலர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் சூறையாடுறாங்க. உடனே பிறந்திருந்த ஆண் குழந்தைய பார்த்தா, பச்சிளம் குழந்தை பார்த்தா அவங்க பாரபட்சமின்றி அந்த எல்லா குழந்தைகளையும் அழிச்சுக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம நந்தகோபர் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடந்திருக்குங்கிற செய்தியும் கம்சனுக்கு தெரிய வருது. அதனால அவன்தான் தன்னுடைய சத்ருன் புரிஞ்சுக்கிட்ட கம்சன் அந்த குழந்தையை அழிக்கிறதுக்காக பூதகி மற்றும் பல அசுரர்களை அரக்கர்களை அனுப்பி வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அந்த கிருஷ்ணனை நெருங்க நெருங்க சாவ மட்டுமே நெருங்குறாங்க. போன அசுரர்கள் அரக்கர்கள் யாருமே திரும்பி வரல. அவங்களுடைய மரண செய்தி மட்டும்தான் வருது. அதனால கம்சன் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஏதாவது செய்யணுமேனு யோசிக்கிறாரு. அதனால அக்ரூரரை அங்க அனுப்புறாரு. நயமா பேசி தனுர் யாகத்துக்காக கிருஷ்ணனும் பலராமனும் மதுராபுரிக்கு வரணும்னு அழைப்பு விடுறாரு. அக்ரூரரும் அங்க போய் கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைச்சிக்கிட்டு இங்க மதுராபுரிக்கு வராங்க. மதுராபுரிக்கு வந்த கிருஷ்ணன் அங்க இருக்கக்கூடிய வில்லை முறிக்கிறாரு. அங்க மதம் பிடித்த ஒரு யானையையும் மடக்கி கொள்றாரு.
அது மட்டும் இல்லாம சாணூரன், முஷ்டிகன், சலன், தோஷிலன் அந்த அசுரர்களையும் அழித்த முடிவில் கம்சனையும் வதம் செய்யறாரு. தன்னுடைய தாத்தா உக்ரசேனனுக்கு முடிசூட்டி வச்சு அழகு பாக்குறாரு. அதுக்கப்புறம் சாந்திபர் கிட்ட இவங்க கல்வி கற்கிறதுக்காக போறாங்க. தன்னுடைய மருமகன் கம்சன் கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட ஜராசந்தன் எப்படியாவது கிருஷ்ணனையும் பலராமனையும் அழிக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. அதனால ஜராசந்தன் படைகளோட மதுராபுரிக்கு வந்து கிருஷ்ணனோட சண்டை போடுறாரு. 17 நாட்கள் போர் நடைபெறுது. ஆனா அவர் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறாரு. இருந்தாலும் கிருஷ்ணனை அழிக்கணுங்கிற எண்ணம் அவரை விட்டு போகவே இல்லை. அதனால மிலேச்சர்களின் தலைவனான காளையவனை தன் வசப்படுத்திக்கிட்டு அவரை துணையா வச்சு அவங்க கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு அவரை மதுராபுரிக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட கிருஷ்ணனும் இனிமே நாம இந்த ஊர்ல இருக்கிறது உத்தமம் இல்ல, அதனால கருடன் முன்னையே சொன்ன ஒரு இடத்துக்கு நம்ம போலாம் அப்படின்ட்டு துவாரகை பட்டணத்துக்கு போறாங்க. அது கடற்கரை ஓரமாவும் இருக்கு, மலை பக்கமாவும் இருக்கு. அவ்வளவு சுலபத்துல யாரும் வந்து நம்மளை தாக்கவே முடியாது, அது பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகை பட்டணத்தை உருவாக்குறாங்க. பல வேலைப்பாடுகளோட பெரிய மாளிகையா கட்டி முடிக்கிறாரு. அந்த இடத்துக்கு எல்லாருமே குடிபெயர்றாங்க. மதுராபுரிக்கு கிருஷ்ணன் போய் பாக்குறாரு. அங்க காளையவன் முகாமிட்டு தங்கியிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. கண் படும்படி இவரோ நடந்து நடந்து பாக்குறாரு. ஓ, கிருஷ்ணன் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரை துரத்திக்கிட்டே வராரு. கிருஷ்ணன் அவரை தந்திரமா முசுகுந்தருடைய குகைக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. முசுகுந்தர குகைக்கு போன உடனே கிருஷ்ணன் மறைஞ்சிடுறாரு. இதை தெரிஞ்சிக்காத காளையவனும் அங்க நித்திரையில இருக்கக்கூடிய முசுகுந்தர் இங்க வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு எழுப்பும் போது அவர் கண் விழித்து பாக்குறாரு. அவர் கண் பார்வையோட அக்னியில இவர் சாம்பல் ஆகுறாரு. கிருஷ்ணனும் முசுகுந்தருக்கு தரிசனம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சிசுபாலன் ருக்மிணிய சுயம்பரத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் முயற்சி பண்றாரு. ஆனா ருக்மிணியோட காதலை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணன் அங்க போய் அவங்கள அழைச்சுக்கிட்டு வந்து ராட்சச விவாகம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாம்பவதி, சத்யபாமை, மித்ரவிந்தை, காலிந்தி, லக்ஷ்மணி, பத்ரைன்னு 8 பேத்த முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கு பிறந்தவள் தான் பிரத்யும்னன். ஆனா பிறந்த கொஞ்ச நாள்லயே சம்பராசுரன்கிற ஒரு அசுரன் அந்த குழந்தைய கொண்டு போய் மாயாவதி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. குழந்தைய காணாம எப்படி வந்து காணாம போச்சுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணன். தேவிய மனசார பிரார்த்திக்கிறாரு. தேவி தரிசனம் கொடுத்து, நீ கவலைப்படாத, அந்த சம்பராசுரனை அழிச்சிட்டு உன்னுடைய மகன் 16 வயதில் திரும்பி வருவான்னு ஆறுதல் சொல்றாங்க. இப்படி குழந்தைய பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ருக்மிணியும் கிருஷ்ணனும். ஜாம்பவதி தனக்கும் ஒரு மகன் வேண்டும்னு விருப்பப்படுறாங்க. கிருஷ்ணன் கிட்ட கேக்குறாங்க. அதனால நீங்க தவம் செய்ய போகணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. மனைவியோட பேச்சை கேட்டுத்தானே ஆகணும். அதனால வேற வழி இல்லாம உபமன்யு முனிவரை குருவா ஆக்கிக்கிட்டு அவர்கிட்ட பாசுபத தீட்சை வாங்கி சிவனை நோக்கி தவம் செய்யறாரு கிருஷ்ணன். அதுவும் மொட்டை அடிச்சுக்கிட்டு சிவபெருமானும் தரிசனம் கொடுத்து வரமும் தராரு. இப்படிதாங்க கிருஷ்ணரோட வம்சம் வளர்ந்துச்சு. இதுதாங்க 4வது ஸ்கந்தம். கிருஷ்ணனோட அவதாரம் முடியலங்க. இன்னும் வரக்கூடிய ஸ்கந்தங்கள்ல நாம அதை விரிவா பார்க்கதான் போறோம். ஆனா இந்த ஸ்கந்தத்தில் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சவணர் சொன்னதுதான். பல பேருக்கு கோவில்களுக்கு போகணும், பல புண்ணிய நதிகள்ல நீராடணுங்கிற ஆசை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். போக முடியாத சூழ்நிலையிலயும் பல பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. போறவங்க எல்லாருமே புண்ணியசாலிகளும் அல்ல, போகாதவங்க எல்லாரும் பாவப்பட்டவங்களும் இல்ல. ஏன்னா அவர் சொன்ன வாக்கியத்திலேயே நாம தெரிஞ்சுக்கலாம். மனம், வாக்கு, காயம் இந்த 3 ஒன்னா இருந்து செயல்படுறவங்களுக்கு புனித நீரானது அவங்களுடைய காலுக்கடியில் இருக்கு அப்படின்னு இருக்காரு. ஆனா இந்த மனம், வாக்கு, காயம் மனசுங்கிறது சுத்தமா இல்லாதவங்க எத்தனை புனித நதியில போய் நீராடினாலும் மூழ்கினாலும் பயனே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம மனசுல பதிய வச்சுப்போம், அதுபடி நடந்துப்போம். தேங்க்யூ.